இஸ்ரவேலோ நெத்தனியாவுன்ற வலையில ஈரான் வீழ்த்தப்பட்டது. ஏன்னா அவைகளின் ஈரானிய தூதராலயத்துக்கு முன்பு தாக்குதல் நிச்சயமா ஈரான் அந்த களத்துக்கு இழுக்கப்பட்டது. திருப்பியும் சொல்றார், ஈரான் இந்த களத்துல வந்து பலிக்கடாவானதுன்னு தான் நான் பார்க்கிறேன். நெத்தனியாவு ஒரு கிட்டத்தட்ட தான் எடுக்கிற முடிவுக்கு யாருமே கேள்வி கேட்க முடியாத நிலைக்கு யாரும் என்று சொல்ல முடியும் மேற்குலகமோ தன்னுடைய நட்பு நாடுகளோ யூத மக்களோ கேள்வி கேட்க முடியாத நிலைக்கு தான். எந்த உலக அரங்கிலையும் எவரோட நாங்கள் சந்திக்கும் பொழுது எங்களுக்கு தேவை தமிழீழம் என்று இல்ல, எங்களுக்கு தமிழ் சுயநிர்ணய உரிமை இருக்கு, சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொள்ள சொல்லி நாங்க சர்வதேச கேட்கவில்லை. இஸ்ரவேல் தன்னை அழிக்க யாரும் வரும் பொழுது, தன்னை அழிக்கிற நிலை வரும் பொழுது அவர் எந்த சர்வதேச சட்டங்களையும் மாறாம எந்த அழிவையும் கொடுக்க தயாரா இருப்பார்கள். சர்வதேசம் பார்த்து கொண்டிருக்கதான் முள்ளிவாய்க்கால முடக்கப்பட்டு எத்தனையோ தளபதி எல்லாம் அந்த களத்துல நிற்கும் பொழுது, ஆனந்தபுர தாக்குதலாக இருந்தாலும் இந்த களங்கள்ல நிற்கும் பொழுது சர்வதேசத்துக்கும் சர்வதேச ஒழுங்குகளுக்கும் தாயத்துக்கும் எங்களுக்கும் புலம்பெயர்ந்த இடத்துக்கும் ஒரு தொடர்புகளை நாங்கள் தொடர்ந்து பேணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா மூன்றாவது உலக மகாயுத்தம் வந்தால் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கனடாவில் இருக்கும் அரசியல் விமர்சகர் கிருஷ்ணர் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு, வணக்கம் ஊடறுப்பு நேயர்களுக்கு வணக்கம். இஸ்ரேல் ஈரானிடையே இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய யுத்தம் பல்வேறுபட்ட செய்திகளை அரசியல் ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் முன்வைத்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அரசியல் விமர்சகராகவும் சமகால அரசியலை உன்னிப்பாக அவதானிக்கின்றவர் என்கின்ற வகையிலும் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? தமிழ் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். இந்த சர்வதேச அரசியல் இன்றைக்கு சூழ்நிலை தமிழ் மக்கள் படிக்க வேண்டிய தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அரசியலை நான் இது கூட பார்க்கலாம். முதலாவது அந்த சர்வதேச அரசியலும் இஸ்ரேல் நிலப்பாடும் நெத்தனியாவின் அந்த நிகழ்ச்சி நிரலை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹமாஸ் பாலஸ்தீனத்தின் போராட்டத்தை ஹமாஸ் முன்னிலைப்படுத்தி போராட்டம் நடத்தது. ஹமாஸின் பின்னணியில சியாம், அதாவது முஸ்லீம் மக்களிட அடிப்படையை பார்க்கணும்னா சியா முஸ்லீம் சனி முஸ்லீம் இருக்குது. அந்த சியா சன்னி முஸ்லீமுக்குள்ளேயே ஒரு தலைமத்துவ போட்டி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த போட்டி களத்துல கூடி சியா சன்னி பிரிவுக்குள்ள முரணுகளுக்குள்ள கூடி சன்னி பிரிவில் உள்ள தற்கொலை போராளிகள் சியா பள்ளிவாசலுக்குள்ள சியா முஸ்லிம்களை அழித்த வரலாறுகளை நாங்கள் புரிஞ்சு கொண்டாத்தான் இந்த தலைமத்துவ போட்டி எப்படி பாலஸ்தீன விடுதலையில பாதிப்பு ஏற்படுத்தது. ஈரானின் ஆதரவோட அந்த போராட்டம் வெற்றி பெற்றால் அதே நேரத்தில் முஸ்லீம் தலைமத்துவத்தில் முஸ்லீம்களை யார் தலைமத்துவம் என்ற ஒரு போட்டி சியாவுக்கும் சனிக்கும், முக்கியமா ஈரானுக்கும் துருக்கிக்கும் இருந்தது. ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறது. அப்ப இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளை நீங்க பார்த்து கொண்டு வரும் பொழுதுதான் இன்றைக்கு ஹமாஸ் பிரச்சனைக்குள்ள இன்றைக்கு நாங்கள் களத்துல கதைக்கிற விஷயம் இஸ்ரேலின் சிரியாவில ஈரான் தூதரகத்துக்கு மேல் ஏற்பட்ட தாக்குதல். அதுக்கு முதல் ஹமாஸை ஓரளவுக்கு அழித்து கொண்டிருக்கும் பொழுது, முடக்கி கொண்டு வரும் பொழுது மனித உரிமை மீறல்களும் உணவை ஆயுதமாகவும் மருந்தை ஆயுதமாகவும் வைத்தியசாலை அழித்து கொண்ட நிகழ்வுகள், தாய நிகழ்வோடு ஒத்து போற நிகழ்வுகளையும் பார்த்து கொண்டு போய்க்குள்ள கனவடியத்தை நாங்கள் பின்னே கதைக்கலாம். அதே நேரத்தில் இறுக்கமான சூழ்நிலையில வந்த அந்த ஹமாஸை அழிக்க வேணும், ஹமாஸை அடிக்கிறதுக்கு எந்த விதமான யுத்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நெதனியாவும் அவரோட இருந்த இராணுவ கடும்போக்காளரும் செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு மக்களின் அழிவு சர்வதேசத்தில, முக்கியமாக ஒவ்வொரு நாடுகளிலையும் அந்த பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான மக்களின் போராட்டம், அதே நேரத்தில் மனிதநேய பணியாளருக்கு மேல இஸ்ரேல் குண்டு தாக்குதலுக்குள்ள 7க்கு மேற்பட்ட மனிதநேய செயற்பாட்டாளர்கள் இறந்ததும் கன விமர்சனங்களை நெத்தனியாகு முன்னுக்கு வைக்கப்பட்டிருந்தது. அது ஜனாதிபதி தேர்தல் நிற்கிற பைடனுக்கு கூடி ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து கொண்டே இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் ஒரு ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான போராட்ட களம் ஒரு முடக்க நிலையில வந்த. ஏனென்று சொன்னா ரஃபாவுக்குள்ள போய் அடிக்கிற மூலம்தான் இந்த இறுதி வெற்றியை
இஸ்ரேலால பெற முடியும். அது இறுதி வெற்றியை பெறும் பொழுது பல மனித அழிவுகள் வரும். அந்த மனித அழிவுகள் சர்வதேசத்தில நிச்சயமாக அமெரிக்காவுக்கும் மேற்குலகத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரான மனநிலையை உருவாக்கும். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் கருத்தில் கொண்டு மேற்குலகமும் முக்கியமாக அமெரிக்காவும் அந்த நிகழ்ச்சி நிரலை தடுத்து நிறுத்தி இருந்தது. இந்த இடத்துலதான் உள்நாட்டில 120 பணைய கைதிகளை விடுவிக்கணும் என்று சொல்லி லட்சக்கணக்கான யூத மக்கள் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிராக முதல் தரமாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த யுத்தத்துக்கு எதிராக லட்சக்கணக்கான மக்கள் அணிதிரண்டு இந்த யுத்தத்தை நடத்துற அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துற ஒரு கள சூழ்நிலை இருக்குது. அதான் சர்வதேச அரசியலில ஒரு சாதகம் இல்லாத சூழ்நிலை விமர்சனங்கள். உள்நாட்டில லட்சக்கணக்கான மக்கள் 120 பணைய கைதியை விடுவிக்க வேணும். அதாவது இஸ்ரேலின் எதிர்காலத்தை விட அந்த மக்களின் உயிர் ஒரு முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிற காலகட்டத்தை நாங்கள் பார்க்கணும். இந்த இடத்துலதான் நெதனியாஹு ஒரு விதமான ஒரு தாக்குதல் முடிவெடுக்கிறார். அந்த தாக்குதலுக்கூடாக அந்த தாக்குதல் பரிமாணத்தை நாங்கள் புரிந்து கொள்வது மூலம்தான் இந்த இஸ்ரேலின் நிலப்பாடும் இஸ்ரேல் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி போறதுன்றதும் இந்த சர்வதேச அரசியல் சூழ்நிலை சர்வதேச எந்த பக்கம் நிற்கிறது என்று நாங்கள் புரியணும் சொன்னா அந்த தாக்குதலும் அந்த தாக்குதலுக்கு பின்னால் இந்த விளைவு. அதாவது சிரியாவில் உள்ள ஈரானிய தூதராலயம் ஒரு தூதராலயத்தை தாக்குறது என்று சொல்றது அந்த நாட்டின் இறையாண்மையை தாக்குறது என்று சொல்றது முக்கியமான பாரதூரமான சர்வதேச குற்றம். ஒரு தூதராலயத்தை தாக்குறது சர்வதேச குற்றம். அந்த குற்றத்தை செய்யறதன் மூலம் அதுக்கு இஸ்ரேல் சொல்ற காரணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அது ஈரானுக்கு ஒரு சவாலை விடுது. நீ அதாவது மறைமுகமாக உனக்கு ஆதரவான சக்தியை வச்சுக்கொண்டு ஹிஸ்புல்லாவையோ ஜிகாத்தியோ ஹமாஸை வச்சுக்கொண்டு பின்புற உதவிகளை செய்து கொண்டு இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்க முடியாது என்ற செய்தியை சொல்லுது. அப்ப அவரை களத்துல வர வைக்க வேண்டியதுதான் இந்த ஈரான் தூதராலயத்துக்கு மேல தாக்குதல். நிச்சயமாக ஈரானுக்கு பதிலடி கொடுக்காவிட்டால் இந்த சர்வதேச அரசியல் இருந்தால் ஓரம் கட்டப்பட்டது. அவர் இந்த நேரடியா யுத்த களத்தை வர விரும்பவில்லை. மறைமுகமான தனக்கு ஆதரவான சக்தியை வச்சு யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை இந்த களத்துல உள்வாங்குறது தான் இஸ்ரேலின் முக்கியமான பணி. அந்த தாக்குதலுக்கு எதிர் தாக்குதலாக ஈரான் 300க்கும் மேற்பட்ட ரோன்களாலேயும் மிசைல்களாலேயும் அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதை தடுத்து நிறுத்துறது யார் என்று பார்த்தால் அதுக்குதான் ஒரு அரசியல் செய்தி இருக்கு. நீங்கள் கூறுகின்ற காரணிகள் அத்தனையும் சரியாக இருந்தாலும் நீங்கள் கூறினீர்கள் ஈரானினுடைய தூதுவர் ஆலயத்துக்கு சொந்தமான வளாகம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டமையானது ஒரு நாட்டின் மீது தாக்குதல் தொடுப்பதற்கு சமனானது என்று. அந்த தாக்குதல் இடம்பெற்ற போது அதன் பின்னர் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய போது சர்வதேசம் தடுத்து நிறுத்தியது. அதில் தான் ஒரு செய்தி இருக்கின்றது. ஈரானும் இன்று உலகளவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஈரானுடைய தூதுவராலயத்துக்கு சொந்தமான பகுதிகள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட போது சர்வதேச நாடுகளோ ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையோ ஏனைய மனித உரிமைகள் அமைப்புகளோ ஒரு நாட்டிற்கு சொந்தமான தூதுவராலயத்தின் வளாகம் தாக்குதலுக்கு உள்ளாகின்ற போது அந்த நாட்டின் மீதே தாக்குதல் இடம்பெற்றதாகத்தான் பொருள் கூடும். அப்படி இருக்கின்ற போது இந்த தாக்குதல் தொடர்பில் சர்வதேசம் கண்டனங்களோ அல்லது வருத்தங்களோ தெரிவிக்காமை அதன் பின்னர் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகின்ற போது வரிந்து கட்டிக்கொண்டு ஒட்டுமொத்த உலக நாடுகளும் அந்த களமுனைக்கு சென்றதும் அது தொடர்பில் எதிர்வினையாற்றியதையும் நீங்கள் நியாயப்படுத்துகிறீர்கள். அதாவது என்னுடைய கருத்து எப்படி சொன்னால் நான் என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கூடாக மனச்சாட்சி கூடாக இந்த அரசியலை கதைக்கல. ஒரு இஸ்ரேலில் இருந்து நெதனியாகவிலிருந்து இஸ்ரேல் தன்னுடைய மக்களை பாதுகாக்கிற ஒரு இறையாண்மை உள்ள தன்னுடைய மக்களை பாதுகாக்கிறதுக்குரிய அரசியல் வியூகங்களை பார்க்கலாம். ஒரு விடயத்தை நிராஜ் டேவிட் அடிக்கடி சொல்லுவார். இஸ்ரேல் தன்னை அழிக்க யாரும் வரும் பொழுது தன்னை அழிக்கிற நிலை வரும் பொழுது அவர் எந்த சர்வதேச சட்டங்களையும் மாறாம எந்த அழிவையும் கொடுக்க தயாராயிருப்பார். எங்களுடைய இந்து சமயத்திலே ஒரு தத்துவம் சொல்லப்படுது, தன்னை கொல்ல வந்த பசுவை கொல்லலாமல் சொல்லும். இந்த அடிப்படையில இஸ்ரேல் தன்னை பாதுகாக்கிறதுக்கு அதே நேரத்தில் இந்த மரபுமா இருந்து கொண்ட ஈரானை வெளியான கொண்டு வந்து அந்த களத்தில் இழுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதன் மூலம்தான் தான் உள்நாட்டில தனக்கு எதிரான போராட்டத்தை இல்லட்டா அந்த மனித அமைப்பில் உள்ளவர்களின் மரணத்துக்கு சர்வதேச அழுத்தங்களும் சர்வதேச நாடுகளின் குற்ற கண்டிப்புகளிலிருந்து தவற அங்கால போகணும் என்று சொன்னால் அந்த தூதராலய தாக்குதல் தேவைப்பட்டது. தூதராலய தாக்குதலை அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்க வேணும். அது பெரிய ஒரு பதிலடி கொடுக்காமல் விட்டிருந்தால் ஈரானின் தன்னுடைய இமேஜையும்
இல்லா போன்ற அழுத்தத்துல நிர்பந்தத்துல தான் அமெரிக்காவுக்கும் சொல்லி போட்டுதான் அந்த தாக்குதலை இஸ்ரேல் மேல தாக்குதல் செய்யும். அந்த தாக்குதல் செய்யும் பொழுது ஒரு சுயரூபம் வெளிப்பட்டிருந்தது. அதாவது இந்த களம் எப்படிப்பட்டது, அந்த களத்துக்கு பின்னாடி யார் இருக்கிறேன்னு சொன்னா இந்த மேற்குலகம் உடனடியாகவே, அதாவது அமெரிக்காவா இருந்தால் என்ன, பிரிட்டனா இருந்தால் என்ன, பிரான்ஸா இருந்தால் என்ன, ஜோர்டானா இருந்தால் என்ன, இல்லாட்டால் மறைமுகமாக சனி முஸ்லிம் பிரிவை கொண்ட அந்த ஆட்சியாளர்கள், அந்த நாடுகள் கூடி உடனடியாக இஸ்ரேலில் தாக்குதல் இருந்து இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்குரிய செயல்பட்டதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அப்புறம் ஈரான் இஸ்ரேல் ஒரு யுத்தம் வரும் பொழுது இந்த நாடுகள் எப்படி செயற்படும் என்ற ஒரு முடலை அந்த ஈரான் இஸ்ரேலுக்கு மேல தாக்குதல் செய்யும் பொழுது ஒரு காண்பிச்சது. இந்த இடத்துலதான் ஒரு விஷயத்தை சொல்லணும். இந்த ஹமாஸ் யுத்தம் இல்ல பாலஸ்தீனத்துக்கு ஒரு விடுதலை என்றது, பாலஸ்தீனத்துக்கு விடுதலையை இன்றைக்கு பாத்தீங்க இன்றைக்கு போல அழிவு இருந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மக்கள் என்னத்தை கேட்கிறேன் பாத்தீங்கன்னா சர்வதேசம் என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னார், டூ ஸ்டேட் சொல்யூஷனை தான் கொடுக்கணும் பாலஸ்தீனத்துக்கு. அதாவது முக்கியமாக மேற்குலகவும் சரி, ஐநாவில் உள்ள முக்கிய முஸ்லிம் நாடுகளும் சரி அழுத்தம் கொடுக்கிற டூ ஸ்டேட் சொல்யூஷன், அதாவது அந்த தீர்வை கொடுக்க சொல்லி. ஆனால் எங்களுக்கு நடந்தது, எங்களுக்கு இதே சிச்சுவேஷன் சர்வதேசம் பார்த்து கொண்டிருக்கதான் முள்ளிவாய்க்கால முடக்கப்பட்டு எத்தனையோ தளபதி எல்லாம் அந்த களத்துல நிற்கும் பொழுது, ஆனந்தபுர தாக்குதலா இருந்தாலும் இந்த களங்கள்ல நிற்கும் பொழுது சர்வதேசத்துக்கும் சர்வதேச ஒழுங்குகளுக்கும் ஏற்றுக்கொள்ளாமல், அதே நேரத்தில் சர்வதேச தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளா இருக்கலாம், ரசாயன குண்டுகளா இருக்கலாம், அதை கொண்டு போட்டு எரி குண்டுகளா போட்டு அந்த மக்களையும் அந்த தளபதியையும் அடிச்ச யுத்தத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆனா அந்த நேரத்தில் சர்வதேசத்தின் பார்வை இன்னொரு பக்கமாகும், பாலஸ்தீனம் இஸ்ரேல் பிரச்சனை நேரத்தில் இன்னொரு பக்கமா பார்க்குது. ஆனால் இவ்வளவு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கூடி அந்த பாலஸ்தீன மக்கள், பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான மக்கள் அங்க இனப்படுகொலை, பாலஸ்தீன மக்களுக்கு இனப்படுகொலை என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஆனா இனப்படுகொலை முன்னிடப்படுத்தி இந்த சர்வதேச கோஷம் வைக்கவில்லை. எங்களுக்கு நடந்தது, பாலஸ்தீனத்துக்கு நடக்கிற இனப்படுகொலை என்று அங்கீகரிக்க சொல்லி எந்த முன்னுரிமையும் முக்கியத்துவம் கொடுத்தது கோஷம் எடுப்பேன். ஆனால் எங்கட போராட்டம் என்பது தமிழீழத்துக்காண்டிய போராட்டம், தமிழ் மக்கள் தங்களோட சுய நிர்ணய உரிமைக்காண்டி ஏற்படுத்தப்பட்ட போராட்டம். ஆனால் இன்றைக்கு 15 வருஷமாக எந்த உலக அரங்கிலையும் எவரோட நாங்கள் சந்திக்கும் பொழுது எங்களுக்கு தேவை தமிழீழம் என்றது இல்ல, எங்களுக்கு தமிழ் சுய நிர்ணய உரிமை இருக்கு, சுய உரிமையை ஏற்றுக்கொள்ள சொல்லி நாங்கள் சர்வதேச கேட்கவில்லை. நாங்கள் மாறாம கேட்கிறோம், எங்களுக்கு நடந்த இனப்படுகொலை என்று சொல்லி அங்கீகரிக்க சொல்லி. என்ன பொறுத்தளவில் எங்களுக்கு நடந்த இனப்படுகொலை தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு தமிழனும் முழுமையா சொல்லுவாங்க எங்களுக்கு நடந்த இனப்படுகொலை சொல்லி. ஆனால் எங்களோட போராட்டம் நடந்ததும், போராட்டம் துவங்கினதும், இந்த விடுதலை புலிகள் மாவீரரானதும் இனப்படுகொலை என்று சொல்றது கண்டு இல்லை. அப்ப மறுமளவா சொன்னா இனப்படுகொலையை ஏற்க வச்சு எங்களோட இனத்துக்கு விடுதலை அடைக்கலாம், இல்லை தமிழெடுத்து எடுக்கலாம், இல்ல சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்றது என்ன பொது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயம். என்னத்துக்காண்டி போராடினோம், தமிழத்துக்காண்டி. என்ன அடுத்த கட்டம் எப்படி என்றால் எங்களுக்கு ஒரு சுயநிர்ணய உரிமை. நாங்கள் அந்த கோஷத்தையே 15 வருடமாகவே வைக்கவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு பாலஸ்தீனத்துல ஒரு உதாரணம், இனப்படுகொலை நடக்குது, அதே நேரத்தில் அவர் கேட்கிறது எங்களுக்கு பாலஸ்தீனத்தை செப்பரேட்டா, பாலஸ்தீன தனிநாடாக அங்கீகரி, இல்லடா டூ ஸ்டேட் சொல்யூஷனை அங்கீகரிக்க சொல்லி. இந்த முரணேன் எங்களுக்கு என்ற கேள்வியை நான் இதுக்குள்ள வைக்கிறேன். உங்களுடைய வாதத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது நீங்கள் இப்போது சர்வதேச ரீதியாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதாவது இலங்கையில் இடம்பெற்றது இன அழிப்பு என்கின்ற கோஷத்தை முன்வைக்கின்றார்கள். ஏன் அவர்கள் தங்களுடைய தரப்பில் தமிழீழம் என்கின்ற கோரிக்கையோ அல்லது தனிநாட்டு கோரிக்கையோ முன்வைத்து அதனோடு இதனையும் இணைத்து கொண்டு செல்வதற்கு தவிர்க்கின்றார்கள் என்று கேட்கின்றீர்கள். அவை ஒரு மிக பிரதானமானது. அதற்கு முன்னர் வருகின்றேன். நீங்கள் முன்னர் குறிப்பிட்டீர்கள் இந்த யுத்தத்தை நடத்தியது சர்வதேசம் என்று. உங்களுக்கு தெரியும் 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அப்போது பராக் ஒபாமா அவர்கள் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். அப்போது புலம்பெயர்ந்த நாடுகள் குறிப்பாக பலரிடமும் ஒரு எதிர்பார்த்திருந்தது, ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்திலிருந்து அல்லது ஒடுக்கப்பட்ட ஒரு வரலாற்றை அறிந்த ஒருவர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக வருகின்ற போது அவருடைய ஆதரவு அல்லது அவருடைய நிலைப்பாடு என்பது கூட ஈழத்தமிழர்கள் மட்டில் இருக்கும் என்று சொல்லப்பட்டது. பின்னர் குறிப்பிடப்பட்டது அவர் புதிதாக வந்தவர், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில நடைமுறைகளை மாற்றுவதில் அவருக்கும் சில கால அவகாசங்கள் தேவைப்பட்டிருக்கலாம் என்று. ஆனால் அதற்கு பின்னர் இன்னும் ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டது, அவர் சில விடயங்களை தத்துணிவாக கையாளுவதில் தவறிவிட்டார் என்று.
இப்போது பார்க்க போனால் நீங்கள் முன்னர் பல உதாரணங்களை குறிப்பிட்டீர்கள். நீங்கள் இப்போது குறிப்பிட்ட இந்த உதாரணத்தோடு செயற்படுவதானால் ஈழத்தமிழர்கள் தொடர்ச்சியாக பெரும் தவறிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உங்களுடைய குற்றச்சாட்டு. என்னை பொறுத்தளவில் தவறு தான் நான் சொல்றேன். என்ன பிரச்சனை என்றால், முதலாவது நாங்கள் தேசிய தலைவற்ற வழிகாட்டிய தேசிய தலைவர சிந்தனையில நாங்கள் மறந்துட்டோம் நினைக்கிறோம். இந்த 15 வருடமாக இந்த மாவீரத்துடைய உரைகளை நாங்கள் கேட்கிறதும் பொழுதுதான் எங்களுக்கு குழப்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று பார்க்கிறோம். அந்த சர்வதேச ஒழுங்குதான் எங்களை அழிச்சதுன்றதை நாங்கள் எப்ப புரிகிறோமோ அப்பதான் இந்த சர்வதேச அரசியலை புரிஞ்சு கொண்டு சர்வதேச அரசியலுக்கு கூட தீர்வு எடுக்கலாம். அதாவது விடுதலை புலிகளின் ஏட்டில் அதனுடைய ஆசிரியர் காவண்ணா வேயண்ணா பாலகுமாரன் விடுதலை புலிகளினுடைய மூத்த உறுப்பினர் ஒரு ஆசிரியர் தலையங்கத்தில் குறிப்பிட்டிருந்தார், நாங்கள் இலங்கை அரசோடு போரிடவில்லை, கிட்டத்தட்ட 38க்கு மேற்பட்ட நாடுகளோடு எங்களுடைய தாயக நிலப்பரப்பிலிருந்து போராடி கொண்டிருக்கின்றோம் என்கின்ற கருத்தை யுத்தம் உக்கிரமடைந்த காலப்பகுதியில் விடுதலை புலிகளின் நாளேட்டில் அதனுடைய ஆசிரியராக காவண்ணா வேயண்ணா பாலகுமாரன் எழுதியதையும் இந்த இடத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இன்னும் பொறுத்தளவில் நான் நாட்டுகளின் எண்ணிக்கையை நான் சொல்ல வரது, எண்ணிக்கையை சொல்றதை விட நான் ஒழுங்கத்தான் சொல்றேன். சர்வதேச ஒழுங்குதான் இந்த இலங்கையை பாதுகாத்த, இலங்கையை உடையாமல் பாதுகாப்பு. அப்ப சர்வதேச ஒழுங்குகள் உடைக்கப்படும் பொழுதுதான் அந்த இலங்கை உடைக்கப்படும் என்றுதான் அந்த வாதம். அப்ப சர்வதேச ஒழுங்கு உடைக்கப்படணும்னு சொன்னால் இந்த இன்றைக்கு நடக்கிற யுத்தத்தை பார்க்கலாம். இன்றைக்கு இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கு நடக்கிற யுத்தம், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு நடக்க போற யுத்தம், அந்த யுத்தத்துக்கு பிறகு ஏற்பட போற மாற்றங்களை நாங்கள் சரியா கணிப்பீடு செய்ய வேண்டும். இந்த இடத்துல நான் இஸ்ரேல் யுத்தத்துக்குள்ளேயே போறேன். எப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இஸ்ரேலுக்கு முதலாவது தெரிவு இந்த ஹமாஸை முடக்கிறது மூலம்தான், அடிக்கிறது மூலம்தான் தன்னை பாதுகாக்கலாம் என்று, ஒரு நீண்ட காலத்து பாதுகாக்கலாம் முதல் இஸ்ரேலை அழிக்க, அதாவது ஹமாஸ் போராட்டத்தையும் பாலஸ்தீனத்தையும் முடக்க வேண்டும். அடுத்த 2வது தெரிவு ஈரானை அணு ஆயுத நாடாக வராமல் அழிக்க வேண்டும். அப்ப அவருக்கு முக்கியமான தெரிவு சர்வதேசமும் இன்றைக்கு ஈரான் இஸ்ரேலுக்குள்ள பிரச்சனைக்கு போனார், அது இன்றைக்கு இன்னும் பொருளாதாரத்தை பாதிக்கும். அந்த பொருளாதாரத்தை பாதிப்பு என்று சொல்றது நீண்ட கால அடிப்படையில மேற்குலகத்துக்கும் உலகத்துக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். இப்ப மேற்குலகத்துக்கும் பணவீக்கம் ஏற்படும், வட்டி வீதங்கள் அதிகரிக்கப்படும், அது எல்லா மக்களும் பாதிக்கப்படும். அதால அவையில் இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ 28 பில்லியன் டாலரை ஒதுக்கி இன்றைக்கு இஸ்ரேலுக்கு கொடுக்கிற, இஸ்ரேல் தவறு செய்ய இஸ்ரேலோட உடன்பட முடியாதுன்னு சொல்லின, ஆனா இஸ்ரேலுக்கு அந்த பில்லியன் கணக்கான காசை கொடுக்கிறேன். அப்ப இந்த முரண்களை, இந்த நகர்வுகளை நீங்கள் பார்க்கும் பொழுதுதான் சில விடயங்கள் எடுக்கலாம். இப்ப இஸ்ரேலுக்கு இன்றைக்கு நெத்தனியாஹு கிடைச்ச ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் என்று தான் நான் பார்க்கிறேன். இவ்வளவும் ஒரு பலவீனமான ஒரு ஊழல் உள்ள ஆட்சியாளரை தான் இருந்தவர். இன்றைக்கு விரும்பியோ விரும்பாமலோ இந்த ஈரான் இஸ்ரேலுக்கு மேல் ஏற்படுத்தின தாக்குதல், அதாவது ஒட்டுமொத்த யூத மக்களையும் ஒட்டுமொத்த யூத கொள்கை வகுப்பாளரையும் இன்றைக்கு நெத்தனியாவுக்கு பின்னாலே அணிவகுத்து வைக்க வந்துட்டு. எப்படி என்றால் இந்த யுத்தம் தான் அதுக்கு ஒரு தீர்வு. அப்ப இந்த ஹமாஸை வெற்றியோட வேணும் என்று சொன்னால் அது யுத்தம் தான் ஒரு தீர்வு. அதே நேரத்துல பாலஸ்தீனத்துல பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படும் பொழுது ஆனா உண்மையா கவலையான விடயம் தான். ஆனால் அது இஸ்ரேல் தன்னுடைய இருப்பை தக்க வைக்கிறதுக்காண்டி அதை செய்யும் பொழுது எங்களுக்கு குழப்பம் இருக்கும். ஏனென்று சொன்னால் இதே விடயத்தை தானே சிங்கள தேசம் செய்யுமே, சிங்கள தேசத்தை எதிர்க்கிறோம் என்ற கருத்து வரும். அப்ப நான் கண்டு விதமா பார்க்கிறேன், ஒரு சர்வதேச ஒழுங்கு மாற்றத்துக்கு கூடாதான் இந்த மாற்றம் பெறுவோம் சொன்னால் இந்த விடயங்கள், சில விடயங்களை நாங்கள் ஒரு பெரிய மிக அவதானமாகத்தான் நாங்கள் காயலகத்தை வேணும். இந்த இடத்துல திருப்பியும் சொல்ற, நெத்தனியாஹு ஒரு கிட்டத்தட்ட தான் எடுக்கிற முடிவுக்கு யாருமே கேள்வி கேட்க முடியாத நிலைக்கு, யாரும் என்று சொல்ல முடியும் மேற்குலகமோ தன்னுடைய நட்பு நாடுகளோ யூத மக்களோ கேள்வி கேட்க முடியாத நிலைக்குத்தான் அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். அது அவருக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாத்தான் பார்க்கிறோம். ஒரு ஈரான் தூதராலயத்துக்கு முன்னால் மேற்படுத்த தாக்குதல், அதுக்குள்ள ஏற்படுத்துற விளைவென்று சொன்னால் இஸ்ரேலுக்கும் நெத்தனியாஹுவுக்கும் கூடுதலான அனுகூலத்தை கொடுத்திருக்கு. உங்களுடைய பார்வையில் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தியது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சாதனை தாக்குதல் என்று போரியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அவை உங்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. நெத்தனியாஹுவினுடைய நிலை என்பது ஈரானுடைய தாக்குதலை மிஞ்சிய ஒரு உயர்வான நிலை என்று நீங்கள் கணிக்கிறீர்கள். நான் சொல்றேன் என்ன பிரச்சனை என்றால், இஸ்ரேலோ நெத்தனியாஹுவின் வலையில ஈரான் வீழ்த்தப்பட்டது. ஏனென்றால் அவர்களுடைய ஈரானிய தூதராலயத்துக்கு முன்பு தாக்குதல் அவரை தன்னுடைய பாதுகாப்பு வட்டத்துக்குள்ளேருந்து வெளியால வந்து அவரை செயற்பட வைக்கிறது. செயற்பட வைக்கிறது மூலம்தான் தன்னுடைய இருப்பையும் தன்னுடைய மக்களின் ஒற்றுமையையும் தான், அதாவது இந்த ஹமாஸுக்கு எதிரான போராட்டத்தை கடைசியா இறுதி ஹமாஸுக்குரிய அந்த ரஃபா பிரதேசத்துக்குள்ள செய்ய போற மூவுக்கு
ஒரு அனுமதி கிடைச்ச மாதிரி தான் இந்த யுத்தத்தை பார்க்கலாம். இந்த ஈரான் உண்மையா நிச்சயமா ஈரான் அந்த களத்துக்கு இழுக்கப்பட்டது. திருப்பியும் சொல்றார், ஈரான் இந்த களத்துல வந்து பலிக்கடாவானதுன்னு தான் நான் பார்க்கிறேன். இஸ்ரேலினுடைய எதிர்பார்ப்பு அல்லது இஸ்ரேலின் வகுத்த வியூகத்துக்குள் ஈரான் விழுந்தது என்பது உங்களுடைய வாதம். நிச்சயம். அப்படியாக விழுந்த ஈரான் மீது ஏன் மீண்டும் ஒரு தாக்குதலை வலிமையாக இஸ்ரேலால் அங்கு செலுத்த முடியாமல் இருந்தது? அதாவது உண்மையாக அந்த இஸ்ரேலுக்கு முதலாவது தெரிவு, முதலாவது ஹமாஸை ரஃபாவுக்குள்ளாலே அழிச்சு முடக்கலாம் முதலாவது தெரிவு. ஈரான் என்றது இன்றைக்கு அமெரிக்கா தேர்தல் இருக்கு மட்டும் இந்த வருஷத்துக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரிய பிரச்சனை வரப்போறது இல்லை. அந்த பிரச்சனை வந்தா உலகம் தாங்கக்கூடிய சக்தியிலையும் இல்லை. அந்த இடத்துல ஈரான் இன்றைக்கு அமெரிக்க தேர்தலின் பின்னர் ஈரானுடைய யுத்தத்தை உலகம் தாங்கிக் கொள்ளும். அப்படி 2025ஆம் ஆண்டு சன யுத்தத்தை இன்னும் காணும். அதாவது எங்கட இந்த பொருளாதார நெருக்கடி என்றது இந்த வருஷம் அடுத்த வருஷத்தையும் கடந்துதான் செல்ல போறது. இந்த வருஷத்திலும் பார்க்க அடுத்த வருஷம்தான் கள மாற்றங்களும் உலக ஒழுங்கு மாற்றங்களும் இந்த உலகத்துல நீள போற காலகட்டம் இருக்கு. அந்த இடங்கள்ல தான் தமிழ் மக்களுக்கும் சில அனுகூலங்கள் கிடைக்கும். அந்த அனுகூலங்களை பயன்படுத்தக்கூடிய ஆளுமையோட எங்களோட கருத்துருவாக்கியல் மாற வேணும் என்பதும் என்னுடைய விருப்பம். பலஸ்தீனம் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். பலஸ்தீனத்துக்கான ஒரு வாக்கெடுப்பு இடம்பெற்ற போது குறித்த வாக்கெடுப்பானது 15 உறுப்பினர்கள் கொண்ட ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் நடத்தப்பட்ட போது 12 வாக்குகள் பதிவானது. சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து போன்ற நாடுகள் அதில் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. அதனோடு பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த வாக்கெடுப்பை நிராகரித்தது. ஒரு இனம் உரிமைக்காக போராடுகின்றது, உரிமை கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நியாயமான அவர்களிடம் இருக்கக்கூடிய நியாய ஆதிக்கம் இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு அமெரிக்கா தன்னுடைய வீட்டோவை பயன்படுத்தி நிறுத்தியது. அப்படி ஒரு உதாரணம் இருக்கின்ற போது ஈழத்தமிழர்களுக்கு என்ன பூகோள ஒழுங்கு உங்களுக்கு வாய்ப்பாக அமையும்? நிச்சயமா ஒரு செய்தியை சொன்னீங்க. எப்படியான்னு சொன்னால் 22 முஸ்லிம் நாடுகள் இருக்குது, 138 நாடுகளுக்கு மேல பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா இருக்குது. ஆனா தன்னுடைய லக்கை அடைய முடியாமல் இந்த வீட்டோ அதிகாரம் பயன்படுத்தப்படுது. அப்ப இவ்வளவு அதிகாரங்கள், இவ்வளவு ஆதரவு இருந்தும் தன்னுடைய லக்கை அடையணும் சொன்னால் ஒரு வீட்டோ பவர் உள்ள நாடுகளின் ஆதரவு கிடைக்க வேணும். அப்ப 5 நாடுகளின் ஆதரவும் நிச்சயமா கிடைக்க போறது இல்லை. அதையும் கடந்து சில நாடுகள் விடுதலை அடையணும்னா அந்த உலக ஒழுங்குகள் முக்கியத்துவம். அப்ப ஒன்று நாங்கள் படிக்க வேணும். அதாவது 2 விஷயம். நாங்கள் பலமா இருந்தால் மாத்திரம், உதாரணத்துக்கு இஸ்ரேல் பலமா இருக்குது ராணுவ ரீதியாக, அதே நேரத்துல புத்திஜீவியல் ரீதியாகவும் பலமா இருக்குது, புலம்பெயர்ந்த நாட்டில ஒரு பலமான லொபியின் குரூப்பையும் வச்சிருக்கிறது. இப்படி இருந்தும் ஈரான் தாக்குதல் செய்யும் பொழுது இஸ்ரேலால தனியே நின்று அதை பாதுகாக்க முடியவில்லை. முஸ்லிம் பிரிவுகளில் உள்ள நாடுகளின் அதுக்கு அதிന്റെ ஆதரவு கிடைச்சிருக்கிறது, மேற்குலகத்தின் முக்கியமான நாடுகளின் ஆதரவு கிடைச்சிருக்கிறது. அப்ப இதுல இருந்து ஒன்று பார்க்கலாம், நாங்கள் பலமாயிருந்தால் மாத்திரம் காணாது, அரசியல் ஒழுங்கிலையும் எங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வர வேணும். அப்ப இந்த அரசியல் ஒழுங்க பூவோட ஒழுங்க நாங்கள் சரியா கணிக்க வேணும். கணிச்சு நாங்கள் அணி செய்யறாம நிக்க முடியாது. அணி செய்யறாம இந்த நாட்டுல இன்றைக்கு யாருமே இயங்க முடியும். அப்ப அணி செய்யறோம். அப்ப எந்த நாட்டோட அணி செய்யறோம் என்ற சிந்தனை எங்களுக்கு நாங்கள் பார்க்க வேணும். அப்ப அணி செய்ய வேணும். அணி செய்யறாமல் தனியா நிக்க முடியாது. அப்ப அணி சேரும் பொழுது கூடி பாதிப்பு ஏற்படுத்தும். அப்ப எந்த நாடோட அணி செய்யறோம். அப்படியே நீங்கள் கூறுகின்ற நடைமுறையோடு தானே புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய பல அமைப்புகள், ஒரு குறிப்பிட்ட அமைப்புகள் வாஷிங்டன் நோக்கி பயணமாகின்றது, ஒரு குறிப்பிட்ட அமைப்புகள் நீங்கள் இருக்கக்கூடிய கனடாவை மையப்படுத்தி நிற்கின்றது, இன்னும் குறிப்பிட்ட அமைப்புகள் பிரித்தானியாவை நோக்கி பல்வேறுபட்ட வேலை திட்டங்களில் ஈடுபடுகிறார்கள் தானே. அப்படியே நீங்கள் அப்படி கூற முடியும் அவர்கள் இன்னும் சென்றடையவில்லை? இல்ல, இன்றைக்கு பாத்தீங்கன்னா 15 வருஷமா ஆச்சுது. அவையில் அந்தந்த நாடுகளின் நலனுக்காண்டி செயற்படுகிற ஒழிய எங்களை இனத்துக்காண்டி செயற்படுகின்றோம்னா நாங்கள் சில விடயங்களை ஒரு பெறுபவர்களை அடைஞ்சிருக்கலாம். நாங்க 15 வருஷமா என்ன பெறுபவரை அடைஞ்சினா என்ன? நாங்கள் வைக்கிற கோரிக்கையை எங்களுக்கு இனப்படுவது என்றுதான் நாங்கள் கோரி வைக்கிறோம். எங்களுக்கு சுயநிர்ணய உரிமையை பற்றி கேட்க இப்போது ஹிமாலய பிரகடனமும் வந்துவிட்டது. ஈழத்தமிழர்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் என்று உங்களுடைய கனடாவில் இருக்கக்கூடிய நாடுகள் தானே அதில் பிரதான அங்கீகம் வகிக்கின்றன. உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் அதில் பங்கு பெறுகின்றார்களே. அப்ப இமாலய பிரகடனத்திலிருந்து நாங்கள் ஒன்று புரிஞ்சு கொள்ளலாம் என்றோம். எங்களோட பிரச்சனையை கூடி ஒரு புரியாத அமைப்புகளால் இன்றைக்கு நகர்ந்து கொண்டிருக்குது. அந்த பிரகடனங்கள் கூடி அந்த செயற்பாடுகள் கூடி இனத்துக்காண்டிய செயற்பாடு இருந்தால் நாங்கள் பொறுவரை அடைஞ்சிருப்போம். நாங்கள் என்ன
அந்த எங்க நாட்டின் ஒரு பொருளாதாரத்தை என்றால் மேம்படுத்தி இருக்கிறோமா, ஒரு அரசியல் தீர்வு என்றால் மேம்படுத்தி இருக்கிறோமா? இல்லை என்று சொன்ன சாதாரணமாக ஒரு எங்கட கோயிலுக்குரிய வழிபாட்டு முறையை கூடி நாங்கள், அதாவது மாவீரர்களுக்குரிய வழிபாட்டு முறை என்று இல்லை, வணக்க நிகழ்வு என்று இல்லை, சாதாரணமா எங்கட பிரதேசத்தில் இருக்கிற கோயில்களை கூடி நாங்கள் போய் எங்கட விருப்பத்துக்கு ஏற்றபடி வணக்க முறையை செய்ய முடியாம தடுத்து கொண்டே இருக்கிறோம். இதை கூடி நாங்கள் பெற்றுக் கொடுக்க முடியாமத்தானே நாங்கள் எங்கட கட்டமைப்புகளை வச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப இதுக்கெல்லாம் ஒரு வேள்வி. அதாவது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் அந்த எங்கட போராட்ட காலத்துல 2 விஷயம் முள்ளிவாய்க்கால் நடக்கைகள்ல உச்சமான அழிப்பு நடக்கைகள்ல தமிழ்நாட்டுல கருணாநிதி ஆட்சி இருக்கு. இன்றைக்கு இந்த ஹமாஸ் முஸ்லிம் பிரச்சனைக்குள்ள அந்த பலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டு ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது சன்னி பிரிவை சேர்ந்த மேற்குறது செல்வாக்கு செலுத்தக்கூடிய சர்வதேச செல்வாக்கு கொடுத்த ரஷ்யாவோ சீனாவட்டியோ ரஷ்யாவட்டியோ மேற்குலகத்துல செல்வாக்கு கொடுத்த சனி பிரிவு இருந்தவர். ஆனால் அவர் முழுமையாக பாலஸ்தீனத்தை அந்த முஸ்லிம் நாடுகளும் சனி பிரிவு முஸ்லிம் நாடுகளும் பாதுகாக்கவில்லை. கருணாநிதி முழுமையாக தன்னுடைய இனத்தை பாதுகாக்கவில்லை. ஏன் என்று சொன்னா 2 பேருக்கும் அடிப்படை போட்டி பிரச்சனை என்று சொன்னா, உலகத்தின் தமிழராக, அதாவது எங்கட விடுதலை போராட்டம் வெற்றி பெற்று தமிழீழம் கிடைச்சிருந்தால் அது தமிழ்நாட்டிலே இருக்க தன்னுடைய வாரிசு அரசியலுக்கு பாதிக்கும். இல்லைன்னா தான் உலக தமிழராக கருணாநிதி இருக்கணும் என்ற கனவுக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அதே மாதிரி இன்றைக்கு சியா முஸ்லிம் பிரிவை சேர்ந்த ஈரானு கூடாக இந்த பாலஸ்தீன மக்கள் விடுதலை அடைஞ்சு விட்டதுன்னு சொன்னார், அது உலகத்தின் முஸ்லிம் மக்களின் தலைமத்துவம் ஈரானுக்கு போகணும் என்றதை சன்னி பிரிவா இருந்த சவுதியா இருந்தால் என்ன, யோர்டானா இருந்தால் என்ன, எகிப்தா இருந்தால் என்ன, மற்ற நாடுகளா இருந்தால் கூடி, அதாவது பலமா நாடுகள் விரும்பவில்லை. அப்ப இந்த விடயங்களை எல்லாம் சரியா கணிப்பீடு செய்துதான் இஸ்ரேலும் காய் நகர்த்தது, சிங்கள தேசமும் காய் நகர்த்தது. நாங்கள் இன்றைக்குமே சிந்திக்க தெரியாதாக்களை நாங்கள் இருந்து 15 வருடம், அதாவது முள்ளிவாய்க்கால என்ன நடந்தது கூடி எங்கள் முழுமையாங்கிற மக்களுக்கு நாங்கள் கொண்டு சேர்க்கவில்லை. இந்த கருத்தை முள்ளிவாய்க்கால என்ன நடந்தது, முள்ளிவாய்க்கால ஏற்படுத்த அரசியல் பரிமாணம் என்ன, அதை நாங்கள் எப்படி எங்களோட இனத்துக்கு தக்க வச்சு கட்ட வச்சு அதனூடாக கூடிய நாங்கள் தமிழிடத்தை நோக்கி பார்வைக்கூடிய எங்களை மக்கள்கிட்ட இல்ல அரசியல் செயற்பாட்டர் மக்கள்கிட்ட நான் மக்களை குறவு கூறவில்லை. அரசியல் செயற்பாட்டராக இருந்தால் என்ன, கருத்து உருவாக்கி இருந்தால் என்ன இல்லையே. உங்களுடைய கருத்து தொடர்பில் இலங்கையில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினருடைய கருத்துக்களும் அவதானிக்க வேண்டியிருக்கிறது. திரு சுமந்திரன் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபை பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பில் கூடுதலாக கதைக்கக்கூடியவர். அவர் குறிப்பிடுகின்றார், வடக்கிலிருந்து இடம்பெற்ற பல்வேறுபட்ட சம்பவங்களை மேற்கோள் காட்டி இப்போது இன அழிப்பு தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்று இடம்பெற வேண்டுமாக இருந்தால் அதில் அந்த யுத்தத்தில் ஈடுபட்ட இரு தரப்புகளும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று திரு சுமந்திரன் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கின்றார். அவைதான் ஒரு நியாயமான ஒரு விசாரணை என்று அவர் தரப்பில் கூறப்படுகின்றது. ஆனால் அவர் போர்க்குற்ற விசாரணை இடம்பெற்றதற்கான வலுவான ஆதாரங்கள் தமிழ் சமூகத்திடம் இல்லை என்று தொடர்ச்சியாக கூறி வருகின்றார். அவர் அதற்கு ஒரு நியாயப்பாட்டையும் கூறியிருந்தார். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளருடைய அறிக்கைகள் கூட வலுவான ஆதாரங்களை சிலவற்றை காண முடியவில்லை. இவற்றினால் இலங்கையில் இடம்பெற்றதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் தமிழர்களிடம் இல்லை என்று நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள். இன அழிப்போடு தமிழர் தேசம் அல்லது தனிநாடு என்கின்ற கோரிக்கையும் அங்கு முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று. இன அழிப்பு இடம்பெற்றதுக்கே ஆதாரம் இல்லை என்று திரு சுமந்திரன் கூறுகின்றாரே, நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக அவர் பாராளுமன்ற உறுப்பினரான மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஆவணங்களை சேர்த்து கொடுக்க வேண்டியது அவருடைய பணி. ஏன் என்று சொன்னால் தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டாலும் தமிழ் மக்களுக்கு பேச்சாளர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சாளராக இருந்தாலும் கூடி அந்த மக்களையோ மக்களுக்குரிய தேச விடுதலையை பற்றியோ அடிமனதில அவருக்கு ஆழமான பிடிப்பு இல்லை. அந்த பிடிப்பில்லாம ஆக்களிட்ட இந்த பொறுப்புகள் கிடைக்கும் பொழுது நீங்கள் அவரை பிடிப்பில்லை என்று கூறுகின்றீர்கள். மொழி வல்லமை சற்று அதிகமானவர், சட்ட புலமை உள்ளவர், அவரிடமே அந்த பிடிப்பில்லை. அவரை ஒரு இனத்திற்கு விடுதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு தானே தமிழரசு கட்சியின் தலைமைத்துவ தேர்தலில் கூட போட்டியிட்டு இருந்தார். உங்களுடைய கருத்து பிழையாக இருக்கின்றது. உண்மையா தமிழ சிரிப்பா கிடக்கு. எங்கட போராட்டமும் அந்த போராட்டத்தை வழி நடத்துவர்களும் அவருடைய பொருண்மைய கோட்பாடுகளும் சர்வதேச அரசியல் நகர்வுகளும் உலகத்தில் எந்த பல்கலைக்கழகத்தையும் படிக்க, எந்த ஆங்கில மொழி திறமையும் அவர்கிட்ட இருக்கவில்லை. அவர் தேசத்தை நேசித்தார்கள், இயற்கையை நேசித்தார்கள், இயற்கை கூடாக அரசியல் படித்தார்கள். அந்த மக்களுக்கு என்ன தேவை என்றதை
தங்களோட பலவீனங்களை புரிந்து கொண்டு இந்த சர்வதேச அரசியல் எப்படி நகர்த்தணும் என்றதை அவர் படித்தது எந்த பல்கலைக்கழகத்திலையும் இல்லை. வன்னி பல்கலைக்கழகத்திலேயும் நடைமுறை வாழ்க்கையிலேயும் தான் அவர் படித்தவியல். இவியல் நடைமுறை வாழ்க்கையோ இல்ல அந்த தேசத்தின் அந்த மக்களின் அந்த மொழியில எந்த விதமான பிடிப்பும் இல்லாதபடியாத்தான் இந்த பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஆயுத போராட்டம் பிடிப்பில்லாத ஒருவரையா யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த மக்கள் 2015ஆம் ஆண்டும் 2020ஆம் ஆண்டும் தெரிவு செய்தார்கள். டக்ளஸையும் தெரிவு செய்கிறார்கள். அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? டக்ளஸை தெரிவு செய்வது அது டக்ளஸ் அவர்கள் கருத்து கூறலாம். நான் இப்போது உங்களிடம் கேட்பது சுமந்திரனை அந்த மக்கள் நீங்கள் கூறுகின்ற தமிழ் தேசியம் பேசுகின்ற மக்கள் தான். அப்படி என்று சொன்னால் அங்கே ஒரு முரண் ஒன்று இருக்கு. அப்ப அந்த மக்களுக்கு நாங்கள் வெளிப்படையாக இல்ல புரியக்கூடியதாக 15 வருஷமா நாங்கள் செயற்படவில்லை என்றால் அர்த்தம். அது ஒட்டுமொத்தமாக செயற்பாளர் அத்தனை பேருமே அந்த பொறுப்பு ஏற்க வேணும். நீங்கள் உட்பட அனைவரும் செயற்படவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது என்னுடைய செயற்பாடு காணாம, என்னுடைய செயற்பாடு காணுமா இருந்திருந்தால், என்னுடைய செயற்பாடு வெற்றி பெற்றிருந்தால் ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும். தீர்வு கிடைக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய செயற்பாடு காணாது என்றார் அர்த்தம். நீங்கள் ஒரு காலகட்டத்தில் திரு சுமந்திரன் அவர்களும் தமிழ் தேசிய அரசியலில் தேவை என்று விவாதம் செய்தவர், மறந்து விடாதீர்கள். அதாவது கீழே கிடைக்கும் எதிர்கட வேணும். இது சரி என்று எது சரி என்று எப்படி செயற்படணும் என்றதை காட்டுறதுக்கு ஒரு பிள்ளையான உதாரணம் வேணும் தானே உலகத்தில். பிள்ளையான உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்க. பிள்ளையான முன்னுதாரணமா இருக்கட்டும். இப்படி ஒரு முன்னுதாரணம் இனிமேல் நடக்கக்கூடாது. இந்த 15 வருஷத்துக்கு பிறகு இப்படியான முன்னுதாரணம் தொடரக்கூடாது முடிவு எடுத்தவர். அதான் உங்கள்ட்ட செய்தி. இந்த 15 வருஷம் ஆச்சு இப்படி முன்னுதாரணங்கள் இருக்குது. அந்த முன்னுதாரணங்கள் இல்லாத ஒரு அரசியலை தெரிவு செய்யுங்க. ஆனா என்ன பொறுத்தளவு பாராளுமன்ற அரசியல் எனக்கு நம்பிக்கை இல்லை. பாராளுமன்ற அரசியல்ல நம்பிக்கை இல்லாம தீர்வும் கிடைக்காதுன்றதான் நாங்கள் ஆயுத போராட்டத்தை கையில் எடுத்ததுங்கிற தமிழ் மக்கள். அப்ப அந்த ஆயுத போராட்டம் ஒரு சர்வதேச அரசியலுக்குள்ள கொண்டு வந்துட்டு, இப்ப சர்வதேச அரசியலை நாங்க புரிய வேணும். சர்வதேசத்தில் ஏற்படுற மாற்றங்களை நாங்க கணிக்க வேணும். இந்த 3வது உலக யுத்தம் வந்தா தமிழ் மக்கள் எந்த நிலையில இருக்க போறார்கள்? தமிழ் மக்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழ் மக்கள் அதுக்கு தயார்படுத்துறார்களா? அப்படி ஒரு சூழ்நிலை வருகிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குதா? அப்படி வந்தா தமிழ் மக்கள் எப்படி தங்களை தக்க வைக்கிறது கொண்டு ஒரு பார்வை இருக்குதா? அப்படி பார்வையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் தாயகத்துக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு நாங்கள் எப்பவுமே அருந்துவா வச்சிருக்க வேண்டும். அருந்துவா வைக்கணும் என்றா தாயகத்துக்கும் எங்களுக்கும் புலம்பெயர்ந்த இடத்துக்கும் ஒரு தொடர்புகளை நாங்கள் தொடர்ந்து பேணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏண்டா 3வது உலக மகாயுத்தம் வந்தால் என்ன நடக்கும்? எப்படி நடக்கும்? அந்த பொருளாதார நெருக்கடிகள் எப்படி வரும்? அந்த பொருளாதார நெருக்கடியை தாக்கு பிடிக்கக்கூடிய வல்லமை எப்படி இருக்குது? எங்களுக்கு ஒரு பின்புலம் இருக்குது. திருப்பியும் ஒரு பின்புலம் இருக்கு. திருப்பியும் ஒரு தாயத்தை நோக்கிய ஒரு பயணம் இருக்கும். அதை நாங்க யோசிக்க வேண்டும். அப்ப இருக்கும் பொழுது இன்றைக்கு பாத்தீங்கன்னா பலர் மாட மாளிகையில கட்டுறாருன்னு நாங்க விமர்சனம் செய்கிறோம். அந்த மாட மாளிகள் கூடி 3வது மகா யுத்தம் வந்ததுன்னு சொன்னார் அங்கட மக்கள் அங்க இலகுவா போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் தானே தாயகத்துக்குள்ள தொடர்புகள். அப்ப ஒவ்வொரு விடயங்களையும் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விடயத்திலேயும் நல்ல விடயம் இருக்குது. அந்த நல்ல விடயத்தை எப்படி நாங்கள் போக்குறோமோ, ஒரு மாலை ஆக்குறோமோ, அதன் மூலம் தான் எங்களோட விடுதலையும் சுயநிர்ணய உரிமையும் அடுத்த கட்டமா தமிழிடத்தை நோக்கி பயணிப்போம் அமையும் என்று நான் நினைக்கிறேன். இந்த மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றங்களுக்கு கூடாக நாங்கள் மாற்றங்களை புரியாமல் இருக்கிறபடியாத்தான் திருப்பியும் தமிழ் மக்கள் தங்களோட விடுதலையை பற்றி புரியாமல் இருக்கிறார். மாற்றங்களை புரிகிறது மூலம்தான் அடுத்த கட்ட மாற்றத்தையும் நாங்க புரியலாம். உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் அல்லது உங்களுடைய நோக்கு நிலையில் முள்ளிவாய்க்காலில் தமிழ் இனத்துக்கு இடம்பெற்றது ஒரு பின்னடைவு என்று பார்க்கின்றீர்களா, அல்லது பெரும் ஒரு தவிர்க்க முடியாத ஏற்பட்ட ஒரு அனர்த்தம் என்று பார்க்கிறீர்களா? அதாவது உயிரிழப்பும் எங்களோட போராட்டத்தை தளபதிகள் வீரமரணம் அடைஞ்சதும் ஒரு மக்கள் ஒவ்வொரு தமிழனுக்கு மனதிலேயும் ஒரு நெருடலான விடயம். ஆனால் இந்த போராட்டமும் தலைமையும் தமிழிடத்தின் மக்களின் விடுதலைக்காண்டித்தான் போராடினவர்கள் என்றதை நாங்கள் உளப்பூர்வமா ஏற்றுக்கொண்டால், தலைவர் ஒரு தீர்க்கதரிசி, அந்த மாவீரர்களுக்கும் போராளிகளுக்கும் ஒரு ஆத்மாக்களுக்கு ஒரு பலம் இருக்கிறது நாங்க புரிஞ்சு கொண்டால், அந்த ஆத்மாக்கள் தான் கோதபாய 65 லட்சம் சிங்கள பௌத்த மக்களால தெரிவு செய்யப்பட்ட கோதாபாயாவையும் மைந்தாவையும் ஓட இந்த நாட்டை விட்டு துரத்தி அடிச்சதை நம்பினீங்கள் சொன்னால், அதுக்கு அடுத்த கட்டமாக எங்களுக்கு ஒரு தீர்வும் எங்களுக்கு நாடும் கிடைக்கும் என்றதை நீங்க நம்பத்தான் வேணும். அந்த அடிப்படையில சிங்கள தேசம் சர்வதேசத்தை ஏமாத்தி கொண்டிருக்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது ஒரு முள்ளிவாய்க்கால்.
அதே நேரத்தில் இந்த உலக ஒழுங்கு எங்களுக்கு பாதமா இருக்கும் பொழுது என்னுடைய தலைவன் ஒப்புட்ட அடிப்படையில எங்களோட மக்களின் அழிவை ஓரளவுக்கு தடுத்து ஓரளவு குறைச்சு ஒரு சர்வதேச ஒழுங்கில ஒரு நல்ல நிலையில கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கிறாரு தான் நான் பார்க்கிறேன். அது எங்களுக்கு அந்த அஞ்சலோட்டத்தை தொடர்றதுக்கு சர்வதேச அரசியல் கூடாவோ, சர்வதேச அரசியலை புரிஞ்சு கொள்வது கூடாவோ நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இன்னொரு விஷயத்தை நான் சின்ன அப்படி சொல்றேன். எங்களுக்கு போராட்டம் துவங்கிக்குள்ள எங்களோட பணபலம் அறிவியல் பலம் இருந்ததையும் இன்றைக்கு முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு இன்றைக்கு நாங்கள் கதைக்கும் பொழுது எங்களோட அறிவியல் பலம் பொருளாதார பலத்தை பார்க்கணும் என்றால் உலகத்துல பல பல உயர்ந்த பல்கலைக்கழகத்தில எங்களோட தமிழீழ பிள்ளைகள் பிஹெச்டியாவோ மாஸ்டராகவோ இல்லடா கன நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய ஆளுமையுள்ள சிஇஓக்களாகவோ பல மில்லியன் டாலர்கள் முதலீடு செய்யக்கூடிய தமிழ் தேசிய முதலாளிமாராகவோ உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த உருவாக்கங்கள் எல்லாம் இந்த இணைவுகள் எல்லாம் ஒன்று சேரும் பொழுது நாங்கள் விரும்பின நாங்கள் கனவு கண்ட அந்த தேசம் உருவாக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அது இன்றைக்கு நாளைக்கு வருமோ தெரியவில்லை. ஆனா என்னுடைய அரசியலை நான் சொல்றேன், 30 வருஷ சுழற்சி உண்டு. 48 78 மட்டும் ஒரு சுழற்சி, 78 2008 மட்டும் ஒரு சுழற்சி, 2008 2038 ஒரு சுழற்சி நடந்து கொண்டே இருக்கு. அந்த 15 வருஷத்துக்கு பிறகு ஒரு சிங்கள தேசம் 2009 யுத்த வெற்றியும் கூடாகும், ஒரு சிங்கள மக்கள் ஒரு ஹீரோஷத்து கூடாகவும் உயர்ந்த மனோநிலையில இருந்தவர்கள் இந்த 15 வருஷத்துக்குள்ள ஒரு தாழ்நிலைக்கு போயிட்டாரு. 2 வருஷத்துக்குள்ள 1800 டாக்டர்ஸ் வெளியாக ஓடி இருக்கிறார், எத்தனையோ புத்திஜீவிகள் ஓடிக்கொண்டே இருக்கிறார். அந்த மாற்றங்களை சரியா கணிப்பீடு செய்து அதே நேரத்தில் வடக்கு கிழக்கு வெளியாக இருக்கிற எங்களோட தமிழ் மக்கள், புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் இனி வரும் காலத்தில் ஏற்பட போற மாற்றம் அரசியல் சூழல், ஏனென்றா 3வது உலக யுத்தம் என்ன பொறுத்தவரை கணிசமான பகுதியை திருப்பியும் தாயத்துக்கு கொண்டு போகும். அந்த தாயம் ஏனென்றால் இன்றைக்கு மக்கள் இல்லாத பிரதேசமாக இருக்கிறது. ஒரு வளம் கூடின இடம், நிலவளம் இருக்கு, நீர்வளம் இருக்குது, அறிவுசார் சமூகம் இருக்குது, ஆனா மக்களின் எண்ணிக்கை குறைவா இருக்கு. அதுக்கு இந்த மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு 3வது உலக யுத்தம் அது நிச்சயமா சீனாவுக்கு மேற்குலகத்துக்கு யுத்தமா இருக்கும். சீனாவின் பக்கம் சிங்கள தேசம் நிக்க போதோ, இல்ல அம்பாந்தோட்ட துறைமுகம், இல்ல கொழும்பு போர்ட் சிட்டி என்ன நடக்க போதோ, அதன் மூலம் எப்படி மாற்றங்கள் வரப்போறதோ, அந்த அதாவது சர்வதேச 3வது உலக யுத்தம் வரும் பொழுது அது சிங்கள தேசம் தான் கூடுதலான பாதிப்பை சந்திக்கும். தமிழர் தேசம் ஓரளவு ஒப்பீட்டு அடிப்படையில பாதிப்பு இல்லாத பிரதேசமாயிருக்கும். அப்படியான சூழலை கடிச்சு கொண்டு வரும் பொழுது கண்ணுக்கு முன்னால என் தேசம் தெரியுது, என்னுடைய தலைவன் தீர்க்கதரிசனம் தெரியுது, ஆத்மாக்களின் பலம் தெரியுது. ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சர்வதேச ரீதியாகவும் ஈழத்தமிழர்களுடைய எதிர்கால போக்குகள் தொடர்பிலும் எதிர்காலத்தில் ஈழத்தமிழர்கள் பயணிக்க வேண்டிய பாதைகள் தொடர்பிலுமான பல்வேறுபட்ட முக்கியமான பல விடயங்களை ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழரசு, நன்றி ஊடரப்பு உறவுகளுக்கு நன்றி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு.